ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பென் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு ரூம் தான் ட்ரையாக்மேலேருந்து. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மேல எந்த மாடியூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் தான் இதுல இருக்கும். ஃப்ரம் 0 டூ ரூட் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் தான் இந்த பர்ட்டிகுலர் மாடியூலுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன் வர்சிட்டி அப்படின்ற ஒரு ரூம் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டியூரேஷன் அதிகம் தான். பட் ஒரு பிகினர்ஸுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ, அந்த அளவுக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். ஈவன் அதில மல்டிபிள் சாப்டர்ஸ் இருக்கும். அத போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம பேசிக் பென் டெஸ்டிங் ரூம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரொம்ப பழைய ரூம்ன்னு கூட சொல்லலாம். ஒரு 2019 ஐ கெஸ் ட்ரையாக்மே வந்த புதுசுல ரிலீஸ் பண்ண ரூம். பட் ஸ்டில் இப்பவுமே இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரூம்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ரூம்ல நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அ மெஷின் தட் அலோவ்ஸ் யூ டு பிராக்டிஸ் வெப் ஹேக்கிங் அண்ட் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். இதே தான் நீங்க யூடியூப் டைட்டில்லயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க இந்த மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐபி வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல வந்து சில கைடட் நோட்ஸ் மாதிரிலாம் குடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். பட் இந்த ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு அ கைட் ஆர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மத்தபடி Q&A மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுமாரி இதில என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குன்னு இவங்க தெளிவா பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, இதில நீங்க ப்ரூட் ஃபோர்சிங் கத்துப்பீங்க. ஹாஷ் கிராக்கிங் பண்ணுவீங்க. சர்வீஸ் எனுமரேஷன் பண்ணுவீங்க. லினக்ஸ் எனுமரேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுதான். இதுக்கு முன்னாடி லைக் ஜான் ஹேமண்ட் அப்புறம் இந்த மாரி நெறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. போய் பாருங்க. ஸோ மெயினா நம்ம தலைவன் ஜான் ஹேமண்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே இங்க இருக்கு. இந்த அ பர்ட்டிகுலர் மெஷினுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ அ காலி மெஷின் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த ட்ரையாக்மே நெட்வொர்க் உள்ளார போக முடியும். ஸோ ஒன்ஸ் போன அப்புறம், அந்த ஐபி வந்து பிங் பண்ணி பாருங்க. உப்ஸ் சாரி. பிங் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஐபிய நான் காப்பி பண்ணிக்கிறேன். 10.10.124.28 தான் அந்த ஐபி. ஸோ ஐபி வந்து உங்களுக்கு ரீச்சபிளா இருக்கு. ஸோ ஈவன் நீங்க இங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5 பாக்கெட் போயிருக்கு. அதுல 4 பாக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் யூ கேன் ஏபிள் டூ அக்சஸ் இட். அண்ட் டிடிஎல் டைம் டூ லிவ் வந்து 63ன்னு இருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின். ஸோ வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ரெகானசன்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க Nmap ட்ரை பண்ணலாம். ஸோ Nmap-SC ஃபார் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட், SV ஃபார் வெர்ஷன் டிடெக்ஷன், -PN ஃபார் ப்ராப் ஸ்கேன், லைக் பிங் ஸ்கேன் இது பண்ணாம லைக் டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ணாம டைரக்ட்டா உங்களுக்கு போர்ட் ஸ்கேனிங் நடக்கும். அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் ஐபிய குடுத்துக்கோங்க. அப்புறம் T4 ஃபார் ஸ்பீட் அப் த ஸ்கேன். அப்புறம் Nmap results.txtன்னு குடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ உங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட டைம் சேவ் பண்றதுக்காக ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த Nmap ஸ்கேனர் நான் ரன் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 5:58க்கு ரன் பண்ணேன். அப்புறம் எனக்கு இந்த ஸ்கேன் வந்து 6:15க்கு முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. மேபி நீங்க ட்ரையாக்மேலயே உள்ள அ இந்த அட்டாக் பாக்ஸ் பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீட் அப்பா இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இந்த மெஷின் வந்து அவங்க நெட்வொர்க்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடான ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டெப்ளாய் த மெஷின் அண்ட் கனெக்ட் டூ த நெட்வொர்க்ன்னு கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் குடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, சர்வீஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ Nmapல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்ட் 22 SSH, போர்ட் 80 HTTP. ஸோ ஒரு வெப்சைட் வந்து ரன் ஆகுது. அப்புறம் போர்ட் 139 அண்ட் 445 எஸ்எம்பி போர்ட்டு. ஸோ இதுல வந்து சாம்பா ரன் ஆகுது. அதோட வெர்ஷன் இங்க இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு உபுண்டு மெஷின்னு இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உபுண்டு லினக்ஸ்ன்னு இருக்கா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 8009 மேபி இது வந்து இதுவுமே அப்பாச்சி போர்ட் தான். பட் இந்த போர்ட் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் கேட் வல்னரபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத நம்ம தனியா வீடியோல பார்ப்போம். பட் இதுல எக்ஸ்ப்ளாய்ட்டபிளா என்னன்னு தெரியல. பட் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, போர்ட் 8080 இதுவுமே வந்து ஒரு வெப்சைட் இதுல ரன் ஆகுது. அப்புறம் அந்த மெஷினோட பேர் வந்து பேசிக் 2ன்னு இருக்கு. அதான் ஹோஸ்ட் சர்வீஸ் இன்ஃபோல இருக்கு. ஓஎஸ் வந்து லினக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். லினக்ஸ் கர்னல்.
அப்புறம் ஸ்கிரிப்ட் ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இதுல சாம்பா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓஎஸ் வந்து விண்டோஸ் 6.1ன்னு காமிக்கும். பட் இது கிடையாது. ஓகேங்களா? இதான் வந்து சாம்பாவோட வெர்ஷன். அ இது மெஷின் கம்ப்யூட்டர் நேமு, டொமைன்ல இருக்கான்னு காமிக்குது. அப்புறம் மெசேஜ் சைனிங் வந்து டிசேபிள்டான்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த மெஷின வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அந்த போர்ட் நம்பர்ஸ் மட்டும். ஸோ தட் நம்ம ஒவ்வொரு அ திங்ஸ வந்து எனுமரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ரெகானசன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது வந்து எனுமரேஷன் தான். ஸோ இதெல்லாம் ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஈஸியா பண்ணோம்னா, கேட் என்மேப் ரிசல்ட்ஸ்ன்னு குடுத்துட்டு, அ கிரெப் கமாண்ட் பயன்படுத்தி ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஓப்பன் போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அந்த மாரி. ஓகேவா? நான் இப்படியே பண்ணியிருக்கலாம். பட் ஏன் நான் சுத்தி வளைச்சு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஓகேவா? ஸோ இப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு போர்ட் எஸ்எஸ்ஹெச் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டார்கெட் ஐபிய ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுப்போம். பிகாஸ் நமக்கு அது அடிக்கடி தேவைப்படும். ஸோ டார்கெட் ஐபி வந்து உங்களுக்கு எங்கடா அதோ இருக்கு. ஓகே. 10.10.124.89. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, எஸ்எஸ்ஹெச் போர்ட் ஓப்பன்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ரேண்டமான யூசர் நேம் வச்சு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ போர்ட் எஸ்எஸ்ஹெச் ரூட் அட் அப்படின்னு போட்டு இந்த பர்ட்டிகுலர் ஐபியை போட்டு என்டர் குடுங்க. ஓகே. ஆர் யூ வாண்ட் டூ கனெக்ட் அப்படின்னு கன்டினியூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுங்க. ஓகே. பாஸ்வேர்ட் கேட்குது. மேபி இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல வந்து எதுவும் பப்ளிக் கீ ஆர் பிரைவேட் கீ மூலியமா லாகின் பண்ற மாரி எதுவும் வைக்கலையா என்னன்னு தெரியல. பட் இங்க SHA-256 அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் ரூட்ன்னு குடுத்துருக்கேன். அதுக்கு ஏதாவது ரேண்டமான பாஸ்வேர்ட் குடுக்கலாம். டூர் அப்படின்னு குடுப்போம். ஸோ நான் ஏன் இத பண்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இதுல வந்து என்ன சொல்றது? ஓகே. இதுல ஆக்சுவலி வந்து கீ மூலியமா தான் லாகின் பண்ண முடியும். ஈவன் நீங்க Nmap ரிசல்ட்ஸுமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த எஸ்எஸ்ஹெச் ஹோஸ்ட் கீன்னு காமிச்சது. ஸோ அதனால தான் இங்க உங்களுக்கு பெர்மிஷன் டினைடுன்னு காமிக்குது. ஈவன் நீங்க எந்த பாஸ்வேர்ட் குடுத்தாலும் உங்களுக்கு பெர்மிஷன் டினைட் தான் வரும். ஈவன் இத வச்சுமே நீங்க அக்கவுண்ட் லாக் அவுட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு 3 தாட்டி ட்ரை பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் 3 தாட்டி பாஸ்வேர்ட் குடுத்தேன். பெர்மிஷன் டினைட்ன்னு வந்தது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாகின் வந்து பப்ளிக் கீ அண்ட் பாஸ்வேர்ட் மூலியமா தான் லாகின் பண்ண முடியும். நம்மகிட்ட ஆக்சுவல் பாஸ்வேர்டும் இல்ல, பப்ளிக் கீயும் இல்ல. ஸோ இதுல வந்து சில அக்கவுண்ட்ஸ் வந்து பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுது. சில அக்கவுண்ட் வந்து பப்ளிக் கீ யூஸ் பண்ணுது. மேபி ரூட் அக்கவுண்ட் வந்து பப்ளிக் கீ யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ எஸ்எஸ்ஹெச் மூலியமா நம்மளால லாகின் பண்ண முடியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80 இருக்கு. ஸோ போர்ட் 80 நீங்க டைரக்ட்டா வந்து ப்ரௌசர்ல போயிட்டு http:// அப்படின்னு குடுத்துட்டு போர்ட் 80 ஓப்பன் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ப்ரௌசர் ஒண்ணும் ஓப்பன் ஆகல. Firefox ஓப்பன் ஆயிடுச்சு. பேக்கிரவுண்ட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல http:// அந்த பர்ட்டிகுலர் ஐபிய குடுங்க. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் அ நியூ செஷன் அப்படின்னு குடுத்துட்டு உள்ள போங்க. ஆக்சுவலி ப்ரௌசர் ஆக்சுவலி ஃபுல்லா காலி மெஷின் க்ளோஸ் பண்ணதுனால உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாரி எரர் மெசேஜ் வருது. ஸோ நியூ டாப் ஓப்பன் பண்றேன். http:// இந்த பர்ட்டிகுலர் ஐபி போடுங்க. ஸோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு போர்ட்டா நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பேரலல்லா என்ன பண்ணலாம், இந்த எஸ்எம்பி போர்ட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில டூல்ஸ் நீங்க ரன் பண்ணலாம். என்னென்ன டூல்ஸ்னா, இப்போதைக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா, Nmap ட்ரை பண்ணோம். பேனர் கிராம்பிங்க்கு நீங்க நிக்டோ ட்ரை பண்ணலாம். நிக்டோ அதுவுமே ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ஃபிக்ஸ்டு ட்ரை பண்ணலாம் ஃபார் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங். அதுக்கப்புறம் அ என்எம் ஃபார் லினக்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கேதரிங்லாம் எடுத்து தரும். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் மட்டுமே போதுமானது இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன்.
இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்கோயிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கு. ப்ளீஸ் செக் பேக் லேட்டர்ன்னு இருக்கு. மத்தபடி வேற எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனுமே இதுல இல்ல. ஆ ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போய் பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கமாண்ட்ஸ்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, செக் ஆர் டெவ் நோட் செக்ஷன் இஃப் யூ நீட் டூ நோ வாட் டூ வொர்க் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. டெவ் நோட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அது ஒரு ஹிடன் ஃபைலா இருக்கலாம், ஒரு ஹிடன் டைரக்டரியா இருக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணேன்னா, ஸ்லாஷ் டெவ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ஸ்லாஷ் டெவ் அப்படின்ற ஒரு டைரக்டரி எதுவுமே இல்ல. மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ நீங்க வந்து டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணலாம். அதுக்கு நீங்க கோபஸ்டர் ஆர் சர்ச் ஆர் ஃபாரெக்ஸ் பஸ்டர் என்ன வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட சாய்ஸ் எப்பயுமே வந்து ஃபாரெக்ஸ் பஸ்டர் தான். ஸோ அது வந்து ரெக்கர்சிவ் ஸ்கேன் பண்ணும். அது மாரி ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். ஈவன் நீங்க நெறைய பேர் வந்து ஃபஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஆ எஃப்யூ, இதுவுமே வந்து நீங்க ஓகே. இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத பயன்படுத்தியுமே நீங்க வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ணலாம். ஸோ என்னோட சாய்ஸ் இப்போதைக்கு வந்து ஃபாரெக்ஸ் பஸ்டர் தான். ஸோ -u இதுல வந்து யுஆர்எல் குடுத்துக்கோங்க. எந்த யுஆர்எல் நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. அப்புறம் -w அ என்ன வேர்ட் லிஸ்ட் நீங்க குடுக்க போறீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நான் வந்து வேர்ட் லிஸ்ட் வந்து செக் லிஸ்ட்ல உள்ள அ ஒரு ராஃப்ட் லார்ஜ் வேர்ட் லிஸ்ட்ட வந்து எடுத்து குடுக்குறேன். ஸோ நீங்க எப்பயுமே வந்து ஒரு டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்கணும். ஸோ அது இன்டர்நெட்ல இருக்க வேர்ட் லிஸ்ட் எதா இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ -uங்கிறது யுஆர்எல், -wங்கிறது வேர்ட் லிஸ்ட். அப்புறம் என்டர் குடுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் வேற ஏதாவது ஹிட்டன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருந்தா, உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து தரும். ஸோ இந்த ஃபைல்லயுமே வந்து சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 200 அண்ட் 301 ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஹிட்டன் பேஜ் நமக்கு வருது. ஸோ அத விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரலலா அது ரன் ஆகட்டும். ஸோ டெவலப்மெண்ட்ல ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். மேபி அது ஒரு டைரக்டரியா இல்ல ஆம் இது வந்து டைரக்டரி தான். ஸோ இங்க நமக்கு டைரக்டரி லிஸ்டிங்ன்னு காமிக்குதா? ஸோ இந்த டெவலப்மெண்ட்க்குள்ள 2 ஃபைல் இருக்கு. j.text அண்ட் dev.text. அதான் உங்களுக்கு இங்க விசிபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பேரலலா ரன் ஆகுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1,19,604 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இது ட்ரை பண்ணுது. எவ்வளோ ஸ்பீடா இங்க த்ரெட்ஸ் போகுதுன்னு தெரியும். பிகாஸ் இங்க வந்து 50 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல நீங்க வந்து ஒரு ப்ராட் என்வைரன்மென்ட்ல டெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, இந்த த்ரெட்ஸ் வேல்யூவ வந்து 10ஆ குறைச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம் இந்த டூல் என்ன பண்ணும் அப்டின்னா, ஆ நெறைய த்ரெட்ஸ் போச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓகே இது ஏதோ மலிஷியஸ் டிராஃபிக் வருது அப்டின்னு சொல்லிட்டு உங்க வேஃப் வந்து பிளாக் பண்ணிடும். அதனால நீங்க இந்த த்ரெட் கவுண்ட்ட வந்து கம்மியா வச்சுக்கோங்க. 10 ஆர் 5 ஆர் 20 அந்த மாரி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் நடக்கும். டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங். உங்களுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த ஒரு வேஃப் பிளாக்கும் இல்லாம. ஆர் இதுல நம்ம நெறைய டூல்ஸ்ல வந்து ப்ராக்ஸி யூஸ் பண்ற மாரியுமே இருக்கும். ஈவன் கோபஸ்டர்லயுமே நான் பார்த்துருக்கேன். ப்ராக்ஸி யூஸ் பண்ணி அந்த டிராஃபிக் வந்து நீங்க டைரக்ட்டா வந்து பர்ப்க்குமே நீங்க வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ நமக்கு கிடைச்ச வரைக்கும் இந்த இது போதும். பட் ஸ்டில் இது ரன் ஆயிட்டு இருக்கு. இத நான் வந்து கண்ட்ரோல் சி குடுத்து குளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? dev.text அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இதுல வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மெசேஜ் மாரி எழுதியிருக்காங்க. என்ன அப்டின்னா 2018 4வது மாசம் 23ஆம் தேதியில வந்து ஐ ஹேவ் பீன் மெஸ்ஸிங் வித் த ஸ்ட்ரக் ஸ்டஃப் அண்ட் இட்ஸ் பிரிட்டி கூல். ஐ திங்க் இட் மைட் பி நீட் டு ஹோஸ்ட் தட் ஆன் தி சர்வர் டூ ஹேவன்ட் மேட் எனி ரியல் வெப் அப்ளிகேஷன் yet, but I have tried that example you got to show off how it works. It's the rest version of example who, and right now I'm using 2.5.12 பிகாஸ் அதர் வெர்ஷன்ஸ் ஆர் கிவிங் மீ ட்ரபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இது அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த மெசேஜ் வந்து போட்டிருக்காரு ஒரு சாட் மாதிரி. ஸ்ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அப்பாச்சி ஸ்ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். பட் இவர் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணல. ஸோ இது வந்து ரெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வெர்ஷன் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கா இருக்கும். பட் எந்த ஒரு வெப் ஆப்பும் இதுல ஹோஸ்ட் பண்ணாதனால இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன் நமக்கு தேவைப்படுமா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு மெசேஜ் வருது கிட்ட இருந்து. எஸ்எம்பி ஹாஸ் பீன் கான்ஃபிகர்ட் அப்படின்னு வருது. அப்புறம்
அதுக்கப்புறம் ஜே அப்படின்ற ஒரு பெர்சன் கிட்ட இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. "ஐ காட் அபாச்சி செட்டப். வில் புட் இட் இன் ஆர் கன்டென்ட் லேட்டர்" அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஐ கெஸ் இவங்க ஒரு சிஸ் அட்மின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே டீம்ல வொர்க் பண்ற நபர்கள் கே அண்ட் ஜே. ஸோ சில கம்பெனிஸ்ல வந்து கால் சைன் நேம்ஸ் இருக்கும்ல. அவங்களோட முழு பேர சொல்லாம, அவங்களோட அ பேரோட முதல் லெட்டர் ஆர் வேற ஏதாவது லெட்டர் வேற ஏதாவது வேர்ட் வச்சு அவங்கள கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால இவங்க கே அண்ட் ஜே அப்படின்னு இருக்கு. ஸோ 2 பெர்சன்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. நான் வந்து எஸ்எம்பி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மேபி இதுல ஆல்ரெடி நமக்கு எஸ்எம்பி இருக்குல்ல. ஆ நமக்கு போர்ட் ஸ்கேன்ல நமக்கு தெரிஞ்சதுல்ல. ஸோ ஈவன் நம்ம எஸ்எம்மியுமே நம்ம அ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து யூசர் நேம் எனுமரேஷனுக்கு வல்னரபிலிட்டின்னு இருக்கு. பட் ஸ்டில் நீங்க எஸ்எஸ்ஹெச்ல ட்ரை பண்ணும்போது பப்ளிக் கீ அண்ட் பாஸ்வேர்ட் தேவைப்படுது. பட் யூசர் நேம் எனுமரேஷனுக்கு எந்த ஒரு அக்கவுண்ட்ஸும் தேவையில்ல. பட் ஸ்டில் நம்ம வந்து இத வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பாச்சி 2.4.18ல ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கூகுள்ல போயிட்டு அப்பாச்சி HTTP 2.4.18 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதுல ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருந்தா இங்க வரும். ஓகேவா? ஸோ அவங்களோட மெயின் வெப்சைட்ல குடுத்துருப்பாங்க. ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கான்னு. ஆர் இந்த மாரி NVD வெப்சைட்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜில இருக்கும். இல்லன்னா எக்ஸ்ப்ளாய்ட் டிபில இருக்கும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் F குடுத்துட்டு 2.4.18 இந்த வெர்ஷன் வந்து ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன வல்னரபிலிட்டினா மோட் ப்ராக்ஸி WS டனல் அப்படின்னு இருக்கு. மத்தபடி அ ம் டேனியல் ஆஃப் சர்வீஸ், டாஸ் வல்னரபிலிட்டி இருக்கு. ஐபி ஸ்பூஃபிங் இருக்கு. பட் இப்போதைக்கு இத வச்சு நம்மளால எந்த ஒரு இனிஷியல் ஃபுட்ஹோல்டும் எடுக்க முடியாது. பட் அ என்ன சொல்றது? இத நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வல்னரபிலிட்டிய வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த அப்பாச்சி வெர்ஷன் வந்து அவுட்டேட்டட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அது மாரி எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலயுமே வந்து அம் லெஸ்ஸர் தென் 2.4.17 ஆர் இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன் தான் வந்து லோக்கல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வெர்ஷன் வந்து 2.4.18 ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகேங்களா? அதுவுமே இது வந்து லோக்கல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஒரு மெஷின்குள்ளார அக்சஸ் கிடைச்ச அப்புறம் தான் நம்மளால பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன தேவைன்னா, இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் அதாவது அந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல ரிவர்சல் அந்த மாரி தான் ஏதாவது தேவை. ஓகேவா? ஸோ நமக்கு அப்பாச்சி வெர்ஷன்னால எந்த ஒரு பயனும் இல்ல. ஸோ அத அப்படியே வச்சுக்கோங்க. பட் இன்டர்னல் பென் டெஸ்ட்டா இருந்தா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ரிப்போர்ட் பண்ணலாம். சாம்பால வந்து 4.3.11 வெர்ஷன் இருக்கு. ஸோ இது ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 4.3.11ல எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ப்ளாய்டபிள்ல 3.5.0 அண்ட் லெஸ்ஸர் தென் வெர்ஷன் தான். பட் 4.4.14 ஆர் இதெல்லாம் நல்ல வெர்ஷன் தான் சொல்லிருக்காங்க. ஈவன் நம்ம 10MLலயுமே போயிட்டு பார்க்கலாம். லைக் 10MLல நெசஸ் ஸ்கேனர்ஸ்ல ஏதாவது இது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு. பட் இந்த 10ML ரிசல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் டூ சாம்பா வெர்ஷன் 4.3.11 தான் குடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த வெர்ஷனால எந்த ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்டும் இல்ல. அப்பாச்சி ஜாவ் இதுவும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. அம் 8080ன்னு இருக்குல்ல. இன்னொரு வெப் ஆப் ஹோஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல. அதுவுமே நீங்க போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. 10.10.124.89:8080. ஸோ இதில ஏதாவது வெப் ஆப் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் தான் இருக்கு. அண்ட் அப்பாச்சியோட வெர்ஷன் இருக்கு. மத்தபடி நம்மளால சர்வர் ஸ்டேட்டஸ் மேனேஜ் ஆப் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். பிகாஸ் சம்டைம் அப்பாச்சி டிஃபால்ட் பேஜ்லேருந்து இந்த மேனேஜர் ஆப்பு, ஹோஸ்ட் மேனேஜர் ஆப்புக்குள்ளார போனீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, இந்த மாரி டிஃபால்ட் லாகின் கேட்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் டாம்கேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சில நேரத்தில உள்ளார போகும். இப்படி உள்ளார போச்சுன்னா, உங்களால ஏதாவது வார் ஃபைல் மூலியமா உங்களால ஷெல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம குடுத்த டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இது எடுத்துக்கல. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆ எது ரொம்ப அவசியமான திங்ஸ் அப்படின்னா, போர்ட் 80லயும் எந்த ஒரு வெப் ஆப்பும் இல்ல. டாம்கேட்லயும் டிஃபால்ட் பேஜ் தான் இருக்கு. ஸோ சாம்பா மூலியமா ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ பேக் டூ ட்ரையாக்னில என்ன கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதில என்ன கேட்குறாங்கன்னா, ஆ ஃபைண்ட் தி சர்விசஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சர்விசஸ் எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டைரக்டரி ஹிட்டன்ல இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ அது டெவலப்மென்ட் டைரக்டரி
அதான் நமக்கு டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங்ல கிடைச்சது. யூஸ் ப்ரூட் ஃபோர்சிங் டூ ஃபைண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு யூசர் நேமே எதுவும் கிடைக்கல. என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் யூசர் நேம்ஸ் அப்படின்னா, ஜே அண்ட் கே அப்படின்ற 2 லெட்டர் தான் நமக்கு கிடைச்சது. அ அதுவுமே எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவ் நோட்ஸ்ல வந்து கிடைச்சது. ஓகேவா? பட் ஈவன் இதுலயுமே வந்து j.txt ன்னு ஒரு ஃபைல் இருந்தது. அத நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கலன்னு நெனைக்கிறேன். ஆம் யாஹ்! ஸோ ஜே வந்து ஓகே. கே வந்து ஃபார் ஜேக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன குடுத்திருக்காருன்னா, "ஐ பீன் ஆடிட்டிங் த கான்டாக்ட்ஸ் ஆஃப் இடிசி ஷேடோ டூ மேக் ஷூர் வி டோன்ட் ஹேவ் எனி வீக் கிரெடென்ஷியல்ஸ். வாஸ் ஏபிள் டூ கிராக் யுவர் ஹாஷ் ரியலி ஈஸி. யூ நோ ஆர் பாஸ்வேர்ட் பாலிசி. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட். சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஆஸ்" அப்படின்னு கே வந்து ஜேக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இடிசி ஷேடோல அவரு வந்து ஆடிட்டிங் பண்ணும்போது, அவரோட கிரெடென்ஷியல்ஸ் அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது வீக்கான கிரெடென்ஷியல்ஸ் குடுத்திருக்காரு. கேனால ஜேயோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாரு. அதனால சீக்கிரமா நீங்க பாஸ்வேர்ட் வந்து மாத்துங்க. நம்ம ஆர்கனைசேஷன் பாஸ்வேர்ட் பாலிசி உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஓகேவா? பட் இதுலயுமே நமக்கு அவங்களோட ஃபுல் நேம் நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நமக்கு அ அதிகமா இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பா போர்ட். ஸோ இது என்ன பண்ணலாம்? எஸ்எம்பி ஷேர்ஸ் ஏதாவது இருக்கான்னு இதில பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஐபி வச்சுட்டு, அ ஒண்ணு நீங்க என்எம் ஃபார் லினக்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் ரன் பண்ணீங்கன்னா, -a அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் ஐபி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, வேற ஏதாவது நமக்கு நோன் யூசர் நேம்ஸ் கிடைக்குதான்னு எடுத்து தரும். ஓகேவா? பட் நான் இதுவரைக்கும் ரன் பண்ணதுல எல்லாத்துலயுமே இது நோன் யூசர் நேம்ஸ்ன்னு இதுதான் எடுத்து குடுத்துருக்கு. ஓகேவா? பட் இது எல்லாமே டிஃபால்ட்டா வரது ஒண்ணு. ஸோ இத நீங்க விட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த மெஷினோட இது வந்து ஒரு வொர்க் ஸ்டேஷன் மெஷின் தான் நமக்கு தெரியும். இது வந்து எந்த டொமைன்லயும் ஜாயின்ட் ஆகல. ஜஸ்ட் ஒரு செப்பரேட் வொர்க் குரூப் மெஷின் தான். அப்புறம் ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெஷின் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பிளாங்க்கா நீங்க குடுத்தீங்கன்னா, நல்லா குடுத்தீங்க அப்டின்னா, இது எடுத்துக்குச்சு அப்டின்னு சொல்லுது. அந்த மாரி இதுல வேற ஏதாவது எஸ்ஐடி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. சாம்பா சர்வர் 4.3.11 பிளாட்ஃபார்ம் ஓஎஸ் இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலி என்மேப்லயே கிடைச்சுச்சு. ஓகே. ஷேர் எனுமரேஷன்னு போட்டு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஐபிசி டாலர் சிம்பிள் இது வந்து ஆக்சுவலி டிஃபால்ட்டா உள்ளது தான். அப்புறம் இங்க அனானிமஸ் அப்டின்ற ஒரு டிஸ்க் வந்து ஷேர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அனானிமஸ் அப்டின்ற ஒரு ஷேர வந்து நம்மளால எனுமரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் இதுல. லைக் இந்த மெஷின்ல என்எம் ஃபார் லினக்ஸ். ஆ ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எஸ்எம்பில வந்து எனுமரேட் பண்ணுது. ஸோ 2 டொமைன் இருக்குன்னு காமிக்குது. பேசிக் டு அன்பில்டன் அப்புறம் பாஸ்வேர்ட் பாலிசி. ஓகே. ஸோ அவங்களோட பாஸ்வேர்ட் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸ் லென்த் ஏதாவது குடுத்துருக்காங்களா? அக்கவுண்ட் லாக் அவுட் எதுவுமே கிடையாது. இந்த மெஷின்ல. மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 37 நாளுக்குள்ளார இந்த பாஸ்வேர்ட் வந்து அவங்க ரீசெட் பண்ணணும். ஆ அக்கவுண்ட் லாக் அவுட் இங்க இருக்குன்னு நெனைக்கிறேன். 30 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றீங்க அப்டின்னா, லைக் பார்த்து பண்ற மாரி இருக்கும். மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் 5 தான் குடுத்துருக்காங்க. மேக்ஸ் லென்த் எதுவுமே இல்ல. ஆம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இதுல. இது ஸ்டில் ரன் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ பேரலலா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்தோம்ல அனானிமஸ் அப்டின்ற ஒரு ஷேர் இருந்துச்சு. ஸோ இது வந்து எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எஸ்எம்பி கிளையன்ட் -எல் அப்டின்னு குடுத்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் ஐபி குடுங்க. ஸோ அப்பதான் நமக்கு எஸ்எம்பி ஷேர் எடுத்து தரும். என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு. ஸோ இப்படியும் நீங்க வந்து எஸ்எம்பி ஷேர வந்து எனுமரேட் பண்ணலாம். எனும் ஃபார் லினக்ஸ் ரன் பண்ணலன்னா. ஓகேவா? ஸோ இங்க பாஸ்வேர்ட் கேக்குது. பட் நம்ம சாரி. ஸோ இப்ப வந்து அ பாஸ்வேர்ட் கேட்கறதுனால, இங்க நம்ம பார்த்தோம்ல, யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து அது பிளாங்க்கா தான் எடுத்துக்கிச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அலோவ் செஷன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு. ஓகேவா? இப்ப நம்ம பாஸ்வேர்ட் வந்து நம்ம எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் என்டர் குடுங்க. என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அம் எந்த ஒரு கிரெடென்ஷியலும் இல்லாம அதோட ஷேர வந்து எடுத்து குடுக்கும். ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த அனானிமஸ் ஷேர வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம எஸ்எம்பி கிளையன்ட் அப்படின்னு குடுத்து, ஆ டபுள் ஸ்லாஷ் 10.10.124.89 ஸ்லாஷ் அனானிமஸ் அப்படின்னு குடுங்க. என்டர் குடுத்து பாருங்க. மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்க எதுவும் தர தேவையில்ல. பிளாங்க் பாஸ்வேர்ட் தான். ஓகே. இப்ப நம்ம வந்து அனானிமஸ்குள்ள முடிஞ்சுதா? எல்எஸ் குடுங்க.
ஓகே. இப்ப நம்மளால அந்த அனானிமஸ் ஷேருக்குள்ளார அக்சஸ் பண்ண முடியுது. அதுக்குள்ளார வந்து staff.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஸோ அது எப்ப கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஏப்ரல் 19, 2018. ஸோ இந்த staff.txt நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட லோக்கல் மெஷின்ல, காலி மெஷின்ல. ஸோ கெட் அப்படின்ற கமாண்ட் மூலியமா ஸோ கெட்டிங் ஃபைல் அப்படின்னு போட்டு நம்மளால டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. மத்தபடி வேற எந்த ஒரு ஃபைலும் இதுல இல்ல. அனானிமஸ் ஷேருக்குள்ளார. ஸோ அதனால எக்ஸிட் குடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்மளோட ஹோம் ஓப்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் டைரக்டரியில staff.txt அப்படின்ற ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அத ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இத ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அனௌன்ஸ்மென்ட் டூ ஸ்டாஃப் அப்படின்னு போட்டு, "ப்ளீஸ் டூ நாட் அப்லோட் நான் வொர்க் ஐட்டம்ஸ் டூ திஸ் ஷேர். ஐ நோ இட்ஸ் ஆல் இன் ஃபன். பட் திஸ் இஸ் ஹவ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்" அப்படின்னு போட்டுட்டு, "திஸ் மீன்ஸ் யூ டூ" அப்படின்னு ஜான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஜே.கே அப்படின்ற ஒரு பெர்சன் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கான்வர்சேஷன், சாட் இதெல்லாம் படிச்சு பார்த்தோம்ல இந்த ஃபைல்ஸ்ல. ஸோ அவங்களோட ரியல் நேம் இங்க வந்து டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. கே அப்படிங்கிறது சிஸ்டம் அட்மின் நெனைக்கிறேன். ஜானுங்கிறது யூசர்ன்னு நெனைக்கிறேன். லைக் அந்த ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்ற ஆளுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் லைக் ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் குடுக்கும்போது இன்க்ளூடிங் யூ அப்படின்னு வேற குடுத்திருக்காரு. மேபி அவரோட குளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே பப்ளிக்கா அந்த மாரி குடுக்கக்கூடாது. தப்பு தான். ஓகேவா? ஸோ இதுல என்ன நம்ம வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்இ ஷேர் வந்து கண்டிப்பா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்லாம அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதுவே வந்து ஒரு வல்னரபிலிட்டியா நீங்க ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அத ரிப்போர்ட் பண்ணலாம். பிளஸ் வந்து அந்த அனானிமஸ் ஷேர்ல இந்த மாரி ஒரு ஃபைல் இருந்துச்சு. இதுல வேற ஏதாவது கிரெடென்ஷியல்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத ரீயூஸ் பண்ணி கூட நம்ம எஸ்எஸ்ஹெச்ல லாகின் பண்ணலாம். பட் இங்க வந்து நமக்கு எந்த கிரெடென்ஷியல்ஸும் இல்ல. ஜஸ்ட் ஜான் அண்ட் கே அப்படின்ற யூசர் நேம் இருக்கு. ஸோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இவங்களோட ரியல் நேம் வந்து ஜான் அண்ட் கே அப்படின்ற யூசர் நேம் தான். ஓகேவா? ஸோ இதுல நம்ம Nmap ட்ரை பண்ணியிருக்கோம். NM ஃபார் லினக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபாரெக்ஸ் பெஸ்டரும் ட்ரை பண்ணோம். நிக்டோ நீங்க வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. பேனர் கிராபிங்க்கு தான். பட் நமக்கு மோஸ்ட்லி எல்லா வெர்ஷன்ஸுமே Nmapலயே கிடைச்சதுனால இது தேவையில்ல. பட் நீங்க வேற ஏதாவது இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நிக்டோ பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு யூசர் நேம் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரை ஆக்மீல இங்க வாட் இஸ் த யூசர் நேம்ன்னு கேட்கறாங்கல்ல. ஸோ இதுல நம்ம ஏதாவது ஒரு யூசர் நேம் குடுத்து பார்ப்போம். ஜான் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இது எடுத்துக்கிச்சு. மேபி நம்ம வந்து இந்த யூசர் நேம் வச்சு பாஸ்வேர்ட ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கம்ப்ளீட்ன்னு குடுத்துட்டு, இப்ப நம்ம ஜானோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல எஸ்எஸ்ஹெச் இருக்கு. அ இந்த எஸ்எஸ்ஹெச் மூலியமா ஜானோட பாஸ்வேர்ட் கிடைச்சதுன்னா, நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹைட்ரா பயன்படுத்தி அம் ஜானோட பாஸ்வேர்ட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு யூசர் நேம் இருக்கு. -எல் ஜான் அப்படின்னு குடுத்துக்கோங்க. -பி நமக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியாது. அதனால நம்ம ஒரு வேர்ட் லிஸ்ட் குடுப்போம். என்ன வேர்ட் லிஸ்ட் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராக்யூ அ ரொம்ப ஃபேமஸான வேர்ட் லிஸ்ட். அதே நம்ம குடுப்போம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கும். ராக்யூ.txt ஃபைல். அப்புறம் நீங்க எந்த புரோட்டோகால்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் இத ரன் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு குடுத்து, கோலன் குடுத்துக்கோங்க. டபுள் ஸ்லாஷ் எந்த ஐபில நீங்க வந்து இத அட்டாக் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ கெஸ் ஹைட்ரா -எல்லுங்கிறது யூசர் நேம், பிங்கிறது பாஸ்வேர்ட் லிஸ்ட் நீங்க என்ன குடுக்க போறீங்க? பிகாஸ் நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. எந்த புரோட்டோகால்ல வந்து இது பர்ட்டிகுலர் அட்டாக் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் இந்த ஐபிய குடுத்துக்கோங்க. என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்க அப்டின்னா, ஸோ இது வந்து ரன் ஆகும். ஸோ ராக்யூ வந்து ஒரு பெரிய வேர்ட் லிஸ்ட். அம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ராக்யூங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்ல ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ்லாம் பிரீச் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கொலைட் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அட்டாக் பண்ணது போர்ட் 22ல. ஸோ ஜானோட பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு நமக்கு தெரியல. மேபி அ நம்ம இந்த ரெக்கார்டிங்க இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு, அம் இந்த பாஸ்வேர்ட் கிடைச்சோனே நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பேக் டூ த ரூம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைட்ரா ஓட ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஜான் அப்படின்ற ஒரு யூசரோட பாஸ்வேர்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்பேட்ல. ஓகே. மேபி அத க்ளோஸ் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. தட்ஸ் ஃபைன். பிகாஸ் அதுல ஜஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் தான் இருந்தது.
அப்புறம் ஜான் அண்ட் கே அப்படின்ற ஒரு யூசர் நேம் வந்து வச்சிருந்தேன். ஓகேவா? யூசர் நேம்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் வச்சு நம்மளால எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பிகாஸ் அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவே. ஒரு அந்த மெஷினோட இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் எடுக்கிறதுக்கு ஜானோட பாஸ்வேர்ட் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நீங்க எஸ்எஸ்ஹெச் பயன்படுத்தி ஆ ஜான் அப்படின்னு போட்டு அவங்களோட ஐபி வந்து 10.10.124.89 என்டர் குடுங்க. இப்போ வந்து ஐ கெஸ் பாஸ்வேர்ட் கேட்கும்னு நெனைக்கிறேன். என் பாஸ்வேர்ட்ல வந்து ஆர்மண்டோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைச்ச பாஸ்வேர்ட. ஸோ நீங்க குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ உபுண்டு 16.04 எல்டிஎஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ யூ ஆர் இன்சைட் தி மெஷின். இப்போ நமக்கு ஒரு இனிஷியல் ஃபுட் ஹோல்டு கிடைச்சிருக்கு. ஸோ ஐடி செக் பண்ணி பாருங்க. அவங்களோட எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஜான் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் யூசர். இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியும் செட் ஆகல. லைக் எக்ஸிக்யூட்டிவ் ஐடியும் எதுவுமே செட் ஆகல. விச் மீன்ஸ் இவங்க வந்து ஒரு ரூட் யூசர் கிடையாது. ஸோ எந்த டைரக்டரியில இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஹோம் டைரக்டரியில இருக்காங்க. சிடி குடுத்துட்டு எல்எஸ் குடுங்க. லைக் எல்எஸ்-எல்ஏ வேற ஏதாவது யூசர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் ஹோம் டைரக்டரியிலேயே. எல்எஸ் குடுத்தீங்கன்னா, நமக்கு கே அண்ட் ஜான் 2 பேரோட அ யூசர் நேமும் வருது. ஸோ ஹோம் டைரக்டரியில. இப்ப கேயோட அ ஃபைல்ஸ நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எல்எஸ் குடுங்க. ஓகே. கேயோட யூசர்ல ஒரு pass.back அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அத கேட் கமாண்ட் பயன்படுத்தி ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, pass.pack அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளார மேபி அதில கிரெடென்ஷியல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து கே அப்படின்ற யூசரால மட்டும் தான் நம்மளால இந்த ஃபைல வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால என்ன பண்ணணும்னா, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும். ஜே யூசர்லேருந்து கே யூசருக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும். மேபி கே யூசர்ங்கிறது ஒரு நெட்வொர்க் அட்மின் ஆர் சிஸ்டம் அட்மினா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவர் தான் அந்த அனௌன்ஸ்மென்ட்லாம் வந்து குடுக்குறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டெக்ஸ்ட் ஃபைல்ல. ஸோ இப்ப பேக் டூ ட்ரையாக் மீ ரூம். இப்ப வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் ஜான் அப்டின்னு கேட்குறாங்க. நமக்கு கிடைச்ச பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மண்டோ. ஸோ இத நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஆர்மண்டோ ஆர் டைப் கூட பண்ணலாம் நீங்க. ஓகேவா? ஸோ எந்த சர்வீஸ் மூலியமா அந்த சர்வர உங்களால அக்சஸ் பண்ண முடியுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்டின்னு குடுங்க. சப்மிட் குடுங்க. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்ஹெச் தான் இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் நமக்கு தெரியும். இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மெஷின வந்து எனுமரேட் பண்ணணும். பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு ஏதாவது வெக்டார்ஸ் கிடைக்குதா அப்படின்னு. பிகாஸ் நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளால அந்த கே உடைய ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஜான்லேருந்து கே யூசருக்கு போகுறதுக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி அதோட அட்டாக் வெக்டார்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் காம்ப்ரமைஸ் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லின்பீஸ் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். ஐ கெஸ் என்னோட ரூட் டைரக்டரியில இருக்குன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் செக் இட். ஆ ஒரு டவுன்லோட்ஸ்ல போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த வேர்ல்ட் வார்சிட்டி பண்ணும்போது நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இத நீங்க இன்டர்நெட்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லின்பீஸ்ங்கிறது ஒரு பிரிவிலேஜஸ் கிரியேஷன் ஆம் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்க ஓனா மேனுவலா செக் பண்ணாம, இதுவே எல்லா செக்கிங்கும் பண்ணி தந்துரும். லைக் என்னென்ன அதில குறை இருக்கு, என்னென்ன அட்டாக் வெக்டார்ன்னு எடுத்து தரும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலா ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த லின்பீஸ வந்து நம்மளோட அம் என்ன சொல்றது? நம்ம அக்சஸ் பண்ணோம்ல சர்வர். அந்த சர்வருக்குள்ளார போட போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, டெம்ப் ஃபைலுக்குள்ளார அத அனுப்ப பார்க்குறேன். ஸோ இத நம்ம எப்படி அத ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா, நம்மளோட ரூட் மெஷின்ல நம்மளோட காலி மெஷின்ல பைத்தான் ஹெச்டிடிபி சர்வர வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஐபிலேருந்து நம்மளால அ லைக் நமக்குன்னு ஒரு ஐபி வந்து இதுல இருக்கு. ஆல்ரெடி ட்ரையாக்மேயோட ஐபி வந்து இதுதான். 10.11.115.45. ஸோ அந்த ஐபில வந்து 80 போர்ட் ரன் ஆகும். அதுலேருந்து இந்த ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, பைத்தான் -m http.server போர்ட் 80ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ எந்த போர்ட் உங்க மெஷின்ல அவைலபிளா இருக்கோன்னு குடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி போர்ட் 80 அவைலபிளா தான் இருக்கும். உங்க மெஷின்ல எந்த ஒரு வெப்சைட்டும் ரன் ஆகலன்னா, ஓகேவா? ஸோ இப்போ சைட் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க ப்ரௌசர்ல 10.11.115.45 ஏன் நம்ம இந்த ஐபி குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோக்கல் மெஷின் ஐபி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரையாக்மி மெஷின்னால உங்க ஐபி அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்குன்னு ஒரு வர்ச்சுவல் ஐபி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபிலேருந்து நீங்க இந்த ஃபைல நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் அந்த லின்பீஸ் லிங்க்க. இப்போ இங்க டப்ளிகேட் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
ஸோ டூப்ளிகேட் பயன்படுத்தி இப்போ உங்களால டவுன்லோட் பண்ண முடியுது. உங்களோட காலி மெஷின்லேருந்து ஓகேவா? டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ எல்எஸ் குடுத்து பாருங்க. டெம்ப் டைரக்டரியில வந்துருச்சான்னு. ஓகேவா? ஸோ இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன அப்புறம் இந்த இத நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கப்புறம் நீங்க HTTP சர்வர் ஹோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லின்பீஸ் வந்து என்ன பெர்மிஷன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ -LS குடுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் யூசரால ரீட் ரைட் பண்ண முடியும். பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன் மாத்தணும். அதுக்கு chmod அ சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன் அப்படின்னு போட்டு +X ஃபிளாக பயன்படுத்தி நீங்க எக்ஸிக்யூட்டபிளா மாத்தலாம். ஸோ இத மறுபடியும் நீங்க -LA குடுத்து பாருங்க. பெர்மிஷன் மாறிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஓகேவா? இப்போ ஜான் யூசர்னால ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எல்எஸ் குடுத்தீங்கன்னா, ஆ டாட் / லின்பீஸ் அப்படின்னு நீங்க குடுங்க. ஸோ இது வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட். இதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு இதுல வேணும். ஒரு நோட்பேட்ல வேணும்னா, நீங்க இந்த கிரேட்டர் தென் சிம்பல் பயன்படுத்தி ஆ லின் பீஸ் ரிசல்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏத்த மாரி அந்த ஃபைல் நேம் குடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாரி குடுத்துக்கிறேன் லின்பீஸ் ரிசல்ட்ஸ்.txt அப்படின்னு. ஸோ இப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்ச அப்புறம், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல ரைட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப நேரம் எடுக்காது. ஜஸ்ட் லைக் நாட் மோர் தென் 2 மினிட்ஸ். ஸோ இது என்ன செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பேரலலா ஸோ நீங்க அ Googleல போயிட்டு புக் ஹேக்ட்ரிக்ஸ் ஸோ இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின்னால லின்பீஸ்ங்கிறது லினக்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படும். இதுவே வந்து விண்டோஸ் மெஷினா இருந்தா வின்பீஸ் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இவங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி குடுத்துருப்பாங்க. ஹேக்ட்ரிக்ஸ் ஸோ இவங்களோட டூல் தான் அது வின்பீஸ்ங்கிறது. ஸோ இதுல இங்க குடுத்துருக்காங்கல்ல ஓஎஸ் இன்ஃபோ, பாத்து ஸோ ஒவ்வொரு இதுல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே இது வந்து ஆட்டோமேட் பண்ணி குடுத்துரும். ஈவன் அது எக்ஸ்ப்ளாய்ட் சஜெஸ்டர் இருந்தா எடுத்து குடுத்துரும். ஸோ இதெல்லாம் தான் அது வந்து நமக்கு செக் பண்ணி குடுக்கும். ஏதாவது வல்னரபிள் சாஃப்ட்வேர் இருக்கா? அது மூலியமா நம்மளால பிரிவிலேஜஸ் கிரியேஷன் பண்ண முடியுமா? இல்ல ஓஎஸ் கர்னல் வெர்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தா எடுத்து பண்ண முடியுமா? லைக் சூடோ வெர்ஷன் ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தா பண்ண முடியுமா? அப்படின்னு இது வந்து ஒவ்வொன்னா செக் பண்ணும். ஸோ இத நீங்க மேனுவலா இதுல குடுத்துருக்காங்களா? ஒவ்வொன்னா நீங்க செக் பண்றதுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க ரன் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஐ கெஸ் ரன் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். மேபி கேட் கமாண்ட் குடுத்து பார்க்கலாம். லின்பீஸ்ல. ஓகே. இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1 நிமிஷத்துக்கு கூட லைக் நாட் மோர் தென் 1 மினிட். ஓகேவா? ஸோ இத நம்ம டாப்லருந்து படிச்சு பார்க்கலாம். என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ இங்க ரெட் மார்க்ல குடுத்தது எல்லாமே நம்மள வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அது எதுவுமே வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேன் எதுவுமே ரன் பண்ணாது. ஜஸ்ட் அதுல அட்டாக் வெக்டார் மட்டும் நமக்கு எடுத்துக் குடுக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட நீங்க OACP இல்ல நீங்க எந்த எக்ஸாம் பண்ணாலும் சரி, இது அலோவ்டு தான். ஸோ இது பேன்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. OACPலலாம் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணக்கூடாது. மேனுவல் இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிங், பாஷ், நெட்கேட் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு நெட்வொர்க் டிஸ்கவரிக்கு. அப்புறம் லினக்ஸ் வெர்ஷன் 4.4.0 அப்படின்னு இருக்கு. மேபி இதுல ஏதாவது கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு நீங்க செக் பண்ணலாம். அது மாரி சூடோ வெர்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபைல ஃபுல்லா ரீட் பண்ணி ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா? ஓட பாஸ்வேர்ட்ஸ் இருக்கா? இல்ல வேற ஏதாவது டைரக்டரி நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு நம்மளால பார்க்கலாம். அப்புறம் பாத் குடுத்துருக்காங்க. பிகாஸ் பாத் மூலியமாவும் நம்ம பிரிவிலேஜஸ் கிரியேஷன் பண்ணலாம். அப்புறம் ஓல்ட் பாஸ்வேர்ட், பிடபிள்யூடி, டெம்ப் அப்படின்னு இருக்கு. சில கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் நமக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வருது. நீங்க ஒவ்வொன்னா நீங்க ட்ரை பண்ற மாரி தான் இருக்கும். ஆ அந்த மாரி இங்க எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸ்போஷர் லெஸ் ப்ராபபிள் அப்படின்னா, மேபி அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமயும் இருக்கலாம். நீங்க மேனுவலா ட்ரை பண்ணணும். ப்ராபபிள் அப்படின்னா, மேபி அது ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்லலாம் இந்த ரேங்கிங் குடுத்துருப்பாங்க. எக்ஸலன்ட், கிரேட், நார்மல் அப்படின்னு. ஸோ அத வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. ஓகேவா? ரொம்ப கீழ வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ப்ராசஸ், பிஐடிஸ் இதெல்லாம் இருக்கும். ப்ராசஸ்லாம் செக் பண்ணுது. ஓகே. இங்கேருந்து தான் நம்ம பார்த்தோம்ல. ஓகே. என்னென்ன புரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏஎஸ்எல்ஆர்லாம் எனேபிள்ல இருக்குன்னு காமிக்குது. கண்டெய்னர் ஏதாவது இருக்கா? ரன் ஆகுதான்னு பார்த்தா இல்ல. கிளவுட்
பிகாஸ் இந்த மெஷின் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆகுறதுனால அதோட அ சீக்ரெட் கீஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்குது. அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது, ஏதாவது cron ஜாப்ஸ் ரன் ஆகுதா அப்படின்லாம் பாக்குது. ம். அந்த ப்ராசஸ் பிஐடி லைக் எந்தெந்த ப்ராசஸ்லாம் ரூட் யூசரால ரன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுது. சிஸ்டம் பார்த்து cron ஜாப்ஸு ஸோ ஏதாவது cron ஜாப்ஸ் ரன் ஆகுதா? இல்ல. லைக் நெறைய cron ஜாப்ஸ் ரன் ஆகுது. பட் எந்த ஒரு ஃபைல்ஸ் லைக் எஸ்ஹெச் ஃபைல்ஸ் எதுவும் இல்ல. பேஷ் ஃபைல்ஸு இல்ல பைதான் ஃபைல்ஸ் அந்த மாரி. பிகாஸ் அத வச்சு நீங்க பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஓகே. சாக்கெட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு. சர்வீஸ் ஃபைல்ஸ், சாக்கெட் ஃபைல்ஸ். ஸோ இந்த ரெட் மார்க்ட் எல்லாமே நம்ப வந்து மேனுவலா செக் பண்றதுக்கு தான் அந்த மாரி சொல்றாங்க. ஸோ எந்தெந்த சாக்கெட்ஸ்லாம் லிசனிங்ல இருக்குன்னு காமிக்குது. ஸோ டிபஸ்ஸு அப்புறம் ஐபி, ஹோஸ்ட் நேம்ஸ். ஓகே. ஆக்டிவ் போர்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது. மேபி இந்த போர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்னலா அக்சஸபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். 8005 நமக்கு என்மேப் ஸ்கேன்ல கிடைக்கல. பட் இன்டர்னலா அக்சஸபிளா இருக்கும். போர்ட் ஃபார்வர்டிங் மூலமா அத செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மை யூசர், சூடோ டோக்கன், சூப்பர் யூசர்ஸ். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே 3 யூசர் தான். ஜான், கே அண்ட் ரூட். ஓகேவா? அதுதான் இங்க காமிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ், பைதான் எக்ஸிகியூஷன் எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கு. மேபி இதுல ஃபைல் அப்லோட் ஏதாவது இருந்தா நம்ம ஷெல் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த மாரி எதுவும் இல்ல. கெஸ்ட் ஓகே. எஸ்எம்பில வந்து என்ன கான்ஃபிகரேஷன்னா கெஸ்ட் ஓகேஎஸ்ன்னு இருக்கா? ஸோ இதனால தான் நம்மளால வந்து எஸ்எம்பில வந்து எந்த ஒரு பாஸ்வேர்ட், யூசர் நேம் இல்லாம நம்மளால உள்ளார போ முடியுது நல் செஷன் மூலியமா. ஸோ அதுதான் இந்த கான்ஃபிகரேஷன் அவங்க நோன்னு மாத்திட்டாங்கன்னா, நம்மளால லாகின் பண்ண முடியாது கெஸ்ட் யூசரா. ப்ரௌசபிளும் எஸ்ன்னு இருக்கு. சூடோ லாகின் சக்சஸ்ஃபுல். ஸோ இந்த மாரி நெறைய போயிட்டே இருக்கு. பிஜிபி, ஜிபிஜி ஃபைல்ஸ் மேபி ஏதாவது நமக்கு கீஸ் கிடைக்குமா? பிரைவேட் கீஸ், பப்ளிக் கீஸ். ஓகே. எஸ்எஸ்ஹெச் ஃபைல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பளால ஜான் யூசர் மூலியமா மேபி இந்த பர்ட்டிகுலர் ஐடி, ஆர்எஸ்ஏ கீய வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி இத நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. பிகாஸ் அது நமக்கு அனலைஸ் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இத நம்மளால அக்சஸ் பண்ண முடிஞ்சா, மேபி நமக்கு ஓட யூசர் நேம் தெரியும். ஐடி, ஆர்எஸ்ஏ கீ இருக்கு. டைரக்ட்டா எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாம நம்மளால உள்ளார போக முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு பிரைவேட் கீ. பப்ளிக் கீஸ் இருக்கு. ஆத்தரைஸ்ட் கீஸ் இருக்கு. பிரைவேட் எஸ்எஸ்ஹெச் கீ அதோட டைரக்டரி தான் எடுத்து காமிக்குது. மத்தபடி எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிக் ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு நானும் செக் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்யூஐடி பிட் இருக்கான்னு பாருங்க. சூடோ செக் இஃப் த சூடோ வெர்ஷன் இஸ் வல்னரபிள் அப்படின்னு சொல்றது. வேற எதுவும் எஸ்யூஐடி பிட் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்ல. தென் இந்த ஸ்னாப் வெர்ஷன் வச்சு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலான்னு ஒரு சிவிஐடிஸ் காமிக்குது. கேப்பபிலிட்டீஸ் வேற என்ன? போயிட்டே இருக்கியா அது பாட்டுக்கும். லென்பீஸ் நம்ம ரன் பண்ணோம்ல அதை எடுத்து காமிக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபைல்ஸ்ன்னு. மத்தபடி அன்எக்ஸ்பெக்டட் ரூட். உப்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டேனா? இல்ல. சாரி கைஸ். மினிமைஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ் பேக்கப்ஸ். ஓகே. ஒன் செகண்ட். வேர் பேக்கப்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல ஏதாவது நமக்கு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி நமக்கு டிபி ஃபைல்ஸ் எது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுவரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சதோ அந்த டைரக்டரிஸ்லாம் போய் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் டைரக்டரியில எஸ்எஸ்ஹெச் கீ உள்ளார ஐடி ஆர்எஸ்ஏன்னு இருந்துச்சு. ஸோ அத நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஜான் யூசர் மூலியமா. ஸோ சிடி ஹோம் கீ அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருப்போம். ஏன் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. ஜான் யூசர்னால ஓட எஸ்எஸ்ஹெச் கீய அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த கீய வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். ஐடி ஆர்எஸ்ஏ கீய. ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் கீ உங்களுக்கு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுங்க, இத வந்து நீங்க காப்பி பண்ணி உங்களோட ஹோஸ்ட் மெஷின் இருக்குல்ல, சாரி உங்களோட காலி மெஷின் இருக்குல்ல, இதுல நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதே நேம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் பேட் அப்படின்னு போட்டு ஆம், ஓட ஐடி ஆர்எஸ்ஏ கீ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஐடி ஆர்எஸ்ஏ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேட் கமாண்ட் பயன்படுத்தி
பார்ப்போம். ஓகே. இந்த பிரைவேட் கீ வந்து இங்க லோட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண பார்க்கலாம்னா, ஸோ இத வச்சு இந்த ஐடிஆர்எஸ்ஏ கீ வச்சு நம்மளால யூசரால லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஃபைலுமே நமக்கு கிடைச்சதுல்ல. இந்த வேர் பேக்கப் இது உள்ளார ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே. இதுல சில ஜிசெட் ஃபைல் இருக்கு. பட் எதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, யூசர் மூலியமா நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எல்எஸ் எஸ்எஸ்ஹெச் குடுத்துக்கோங்க. அப்படின்ற யூசர் நேம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்புறம் இந்த ஐபி குடுத்துக்கோங்க. டார்கெட் ஐபி -iன்னு குடுத்துட்டு ஐடிஆர்சின்னு ரன் பண்ணுங்க. ஓகே. ஐடிஆர்சி அதான் ஐடிஆர்சின்னு இருக்கு. ஐ கெஸ் இது ரன் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் வி நீட் டூ சேஞ்ச் த பெர்மிஷன். பேட் பெர்மிஷன்னு காமிக்குதா? ஸோ ஐடிஆர்சி கீயோட பெர்மிஷன் மாத்தணும்னா சிஹெச்எம்ஓடி 600 அப்புறம் ஐடிஆர்சி லைக் இந்த யோட ஐடிஆர்சி கீ குடுங்க. இப்ப மறுபடியும் அதே கமாண்ட் ரன் பண்ணுங்க. பிகாஸ் அந்த பேட் பெர்மிஷன் வரக்கூடாது நமக்கு. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யோட ஐடிஆர்எஸ்ஸே வந்து கேட்குது. லைக் பாஸ் ஃப்ரேஸ் கேட்குது. அந்த பிரைவேட் கீயோட பாஸ் ஃப்ரேஸ். பட் நமக்கு பாஸ் ஃப்ரேஸ் எதுவுமே நமக்கு தெரியாதே. வேணா இந்த ஆர்மண்டோ அப்படின்ற யூசர் நேம் இருக்குல்ல, இதே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி 2 பேருமே ஒரே யூசர் நேம் லைக் ஒரே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் ஐ அம் ட்ரையிங் இட். ஆ இது உள்ளார போக முடியுமான்னு. பட் நோ, நோ வே. வேணா என்ன பண்ணலாம், இந்த ஐடிஆர்எஸ்ஏன்னு இருக்குல்ல, இந்த பிரைவேட் கீ இருக்குல்ல, இத நம்மளால டீகோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆர் கிராக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இத நீங்க காப்பி பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ஏதாவது பிஜிபி டிகோடர்ன்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ரூம்ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு ஓஎஸ்என்டி ரூம்ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ இதில போயிட்டு நீங்க குடுத்து பாருங்க. ஏதாவது டிகோட் பண்ண முடிஞ்சா, அதில ஏதாவது அ மோஸ்ட்லி அது வந்து என்கிரிப்டடா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ அம் ட்ரையிங் இட். ஓகே. மேபி இது டிகோட் பண்ண முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஜான் ஜான் த ரைவர் இருக்குல்ல, அத ட்ரை பண்ணி இத நம்மளால கிராக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ SSH2 ஜான் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ இது மூலியமா அத ரீட் பண்ண முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ SSH2 ஜான் வந்து பிரைவேட் கீய வந்து ஒரு ஹாஷ் வேல்யூவா மாத்தும். பிகாஸ் இந்த ஹாஷ் வேல்யூ தான் பிகாஸ் ஜான் த ரைபர் வந்து நம்மளால ஹாஷ் வேல்யூ தான் கிராக் பண்ண முடியும். நார்மல் பிரைவேட் கீய அதனால கிராக் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த SSH2 ஜான் மூலியமா இந்த பிரைவேட் கீ குடுத்து ஒரு ஹாஷ் வேல்யூவ கிரியேட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கீய ஹாஷ் வேல்யூவா மாத்திக்கோங்க. அப்புறம் இந்த ஹாஷ் வேல்யூவ ராக் கியூ மூலியமா அ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண பாருங்க. அப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணா யோட பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஜான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. hash.txt ஃபைல் வச்சுக்கோங்க. வேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா, அதே தான். லைக் ராக்யூவே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் ராக்யூ.txt குடுத்துக்கோங்க. ஓகேவா? என்டர் குடுங்க. அந்த பர்ட்டிகுலர் ஹாஷ் வேல்யூ நம்மளால கிராக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அம் இந்த பர்ட்டிகுலர் பிரைவேட் கீலேருந்து நம்மளால பாஸ்வேர்ட் வந்து கிராக் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் தான் யூசரோட பாஸ்வேர்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ யூசர் நேம் கே அவரோட பாஸ்வேர்ட் வந்து பீஸ்வாக்ஸ் தான் அதோட பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்ப இத வச்சு நம்மளால யோட யூசருக்குள்ள லாகின் பண்ண முடியும். இந்த ஐபில. ஓகேவா? இப்ப நம்ம SSH பயன்படுத்துங்க. SSH அட் இந்த பர்ட்டிகுலர் ஐபி -i ஏன்னா பிகாஸ் இந்த யூசர் வந்து பப்ளிக் அந்த கீ மூலியமா தான் நீங்க லாகினே பண்ண முடியும். பிரைவேட் கீ மூலியமா. ஸோ இந்த -iன்னு போட்டு அந்த கீ குடுத்துக்கோங்க. இந்த கீயோட பாஸ் ஃப்ரேஸ் தான் வந்து இந்த பீஸ்வாக்ஸ். ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் கிடையாது. இது வந்து பாஸ் ஃப்ரேஸ். பிகாஸ் எப்பயுமே லினக்ஸ் அட்மின் ஆர் சிஸ்டம் அட்மின் ஆர் நீங்களே வந்து ஒரு SSH கீஸ் அண்ட் பேர் ஆஃப் கீஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, பாஸ் ஃப்ரேஸ் கேட்கும். அது இருந்தா தான் வந்து உள்ளாரயே போகும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளால பாஸ் ஃப்ரேஸ் குடுத்தோம். நம்ம வந்து யூசருக்குள்ளார போயிட்டோம். ஸோ இதுலருந்து நம்மளால எந்த யூசர் வேணாலும் போக முடியும். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து பாஸ்.பேக் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல. இத நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ கேட் கமாண்ட் மூலியமா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ கேட் பாஸ்.பேக் அப்படின்ற ஃபைல் குடுங்க. நமக்கு ஒரு பெரிய லாங் பாஸ்வேர்ட் கிடைக்குது. மேபி இது வந்து ஒரு ஃபிளாகா கூட இருக்கலாம். ட்ரையாக்மீல போங்க.
இந்த ஃபைனல் பாஸ்வேர்டுன்னு கேட்குறாங்களா, இத குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. ஓகேவா? ஸோ இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, வாட் அதர் யூசர் நேம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அப்படின்ற யூசர் கிடைச்சது. ஸோ அத குடுக்குங்க. அடுத்தது வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் ஆர் பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல. ஜஸ்ட் நீங்க இஃப் யூ ஹேவ் ஃபவுண்ட் அனதர் யூசர் வாட் கேன் யூ டூ வித் திஸ் இன்ஃபர்மேஷன்? நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, லைக் அந்த ஓட ஐடி ஆர்எஸ்ஐ கிடைச்சது லினக்ஸ் எனுமரேஷன்ல. ஸோ இப்போதைக்கு இந்த ரூம் முடிச்சுட்டீங்க. ஓகேவா? கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூவா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு என்மேப் ஸ்கேன் பார்த்தோம். ஆக்டிவ் ரெகானசன்ஸ். ஸோ அதில நெறைய போர்ட்ஸ் ஓப்பன்ல இருந்தது. எஸ்எஸ்ஹெச் 80 அந்த மாரி. ஸோ 80 போர்ட்ல வியூ பேஜ் சோர்ஸ்ல போய் பார்த்தோம். அதில டெவ் நோட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது ஒரு நம்ம ஒரு க்ளூவா எடுத்துக்கிட்டு டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணோம். எதுல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் பஸ்டர் ட்ரை பண்ணோம். நீங்க கோ பஸ்டர் எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபாரெக்ஸ் பஸ்டர்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைரக்டரி லிஸ்டிங் வந்துச்சு. அது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டல். அதுல வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, j.txt அப்புறம் வந்து k.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த ஃபைல்ல நெறைய நோட்ஸ் இருந்தது. நெறைய பேரோட பேர் இருந்துச்சு. அ ஜே அப்படின்ற ஒரு கால் சைன் நேம் இருந்துச்சு. கேங்கிறவரு ஒரு சிஸ்டம் அட்மினா இருக்கலாம். ஸோ ஜேனுங்கிறவரு ஒரு எண்ட் யூசரா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அவரு வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாரு. இந்த மாரி ஒரு டெவலப்மெண்ட் வெப்சைட் அப்பாச்சி ஸ்ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன். அப்புறம் அ இதே மாரி நீங்க எஸ்எம்பி ஷேர்ல தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் மெயினா வந்து உங்களோட ஜேவ வந்து ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. லைக் "நீ வந்து வீக்கான கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ற. என்னால ஈஸியா கிராக் பண்ண முடிஞ்சது" அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எஸ்எம்பி ஷேர் இருந்தது. 139, 445 போர்ட் ஓப்பன்ல இருந்ததுனால என்எம் ஃபார் லினக்ஸ் ட்ரை பண்ணோம். அதில ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்தோம். ஒரு ஷேர் ஓப்பன்ல இருந்தது. அனானிமஸ் ஷேர் அப்படின்னு ஒரு டிஸ்க் ஓப்பன்ல இருந்துச்சு. அப்புறம் எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா அந்த பர்ட்டிகுலர் ஷேர ரீட் பண்ணி பார்த்தோம். அதில ஸ்டாப்.txtன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சு. அதுல நம்ம அதுல வந்து அந்த 2 யூசரோட நேம் வந்து தெளிவா இருந்துச்சு. ஜான் கே அப்படின்ற ஒரு யூசர் நேம் கிடைச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஜான் யூசர் நேம வச்சு எஸ்எஸ்ஹெச் மூலியமா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண பார்த்தோம். ஹைட்ரா பயன்படுத்தி. அம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மண்டோ அப்படின்ற ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சது. ஸோ இதுல ஹைட்ரால ராக்கியோ டிஎக்ஸ்டி யூஸ் பண்ணோம். அத வச்சு தான் நம்ம கிராக் பண்ணோம். எந்த சர்வீஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச்ல. ஸோ, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சே நம்மளால வந்து ஜான் யூசர்னால லாகின் பண்ண முடிஞ்சது. ஸோ, ஜான் பேசிக் 2ல லாகின் பண்ண முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஒவ்வொரு டைரக்டரியா போய் பார்த்தோம். லினக்ஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம். லின்பிஸ ரன் பண்ணி பார்த்ததுல, நம்பளால அ அப்படின்ற யூசரோட அ ஹோம் டைரக்டரில எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நம்மளால ரீட் பண்ண முடிஞ்சது. அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஐடிஆர்எஸ்ஏ கீ கிடைச்சது. அது வந்து ஒரு பிரைவேட் கீ. அது எந்த யூசருக்குன்னா, யூசரோட பிரைவேட் கீ. பட் அந்த பிரைவேட் கீய நம்ம கிராக் பண்ணணும் அப்டின்னா, அது வந்து ஒரு ஹாஷ் ஃபைலா மாத்தணும். அத ஹாஷ் ஃபைலா மாத்துறதுக்கு SSH2 ஜான் அப்டின்ற ஒரு அ சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்தணும். அது வந்து ஜான் த ரைபரோடது தான் நெனைக்கிறேன். ஸோ SSH2 ஜான் SSH பிரைவேட் கீலருந்து ஜான் ஹேஷா மாத்துறோம். மாத்துன அப்புறம் அ நம்மளால ஜான் த ரைபர் மூலியமா அந்த ஹேஷ வந்து கிராக் பண்ண முடிஞ்சது. அதோட பாஸ்வேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்வாக்ஸ் அப்டின்னு வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நம்மளால யூசர்ல லாகின் பண்ண முடிஞ்சது. யூசர்ல லாகின் பண்ணி, அந்த பாஸ்.பேக் அப்படின்ற ஃபைல் வந்து நம்மளால ரீட் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். இதுல வந்து நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொன்னது, இந்த ஜான் யூசர்லேருந்து யூசரா மாறுனது தான். மத்தபடி இவங்க அம் ரூட் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அந்த மாரிலாம் இவங்க எதுவுமே குடுக்கல. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இதோட இந்த மெஷின வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், இல்ல இதுக்கு பதிலா நீங்க இந்த கமாண்ட ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அ இந்த வீடியோஸ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.